தமிழகத்தில் 4 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக அவல ஆட்சியினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகின்ற வகையில கழக நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களில வாரந்தோறும் திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களிடத்தில் இந்த திமுக அரசினுடைய உண்மை முகத்தை வெட்ட வெளிச்சம் போட்டு தோலுரித்து காட்டுகிற வகையிலும் தட்டி கேட்கின்ற வகையிலும் இந்த திண்ணை பிரச்சாரம் 11வது வாரமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிற வேளையில புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆணை பெற்று தம்பி ராஜேஷ் அவர்களும் தம்பி சரவணன் அவர்களும் இங்கே மிக சிறப்பாக அம்மா பேரவைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில இந்த மாபெரும் வெற்றி பேரணியோடு இந்த திண்ணை பிரச்சாரத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த திண்ணை பிரச்சாரத்திலே மக்கள் மன்றத்திலே சட்டமன்றத்திலே இன்றைக்கு ஜனநாயக படுகொலை செய்யப்படுவதை தோலுரித்து காட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு விண்ணை முட்டுகிற விலைவாசி, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமைகள், இது போன்ற இந்த அவலங்களில் இருந்து தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் பறிபோய் கொண்டிருக்கிற தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு துப்பில்லாத திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்று விண்வெளி கொள்கையை வெளியிட்டு குடும்ப தொழிலிலே இன்றைக்கு ரியல் எஸ்டேட் தொழில், கலை தொழில் என்று பல்வேறு துறைகளிலே தடம் பதித்திருக்கிற ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்று விண்வெளியிலும் இடைவெளி இல்லாமல் அந்த தொழிலும் இன்றைக்கு அவர்கள் கை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் குடும்ப வாரிசு அரசியலிலே கோலோச்சி கொண்டிருக்கிற சபரிசன் இனி வருங்காலத்தில் எலான் மஸ்கினுடைய விண்வெளி வாரிசாக உருவாகிற அந்த அதிசயம் நடக்க போகிறது. தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் 525, அதில் நீட் தேர்வு உள்ளிட்ட, கல்வி கடன் உள்ளிட்ட, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட, அரசு வேலைவாய்ப்பு 5.5 லட்சம், தனியார் வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு 10 லட்சம், 5 ஆண்டுகள் 50 லட்சம். ஆனால் 4 ஆண்டுகள் ஓடிவிட்டது, ஆனால் வேலைவாய்ப்பு தான் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்போது நிறைவேற்றுவது என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் நாங்கள் 99% நிறைவேற்றிவிட்டோம் என்று பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். ஆகவேதான் பச்சை பொய் சொல்லுகிற இந்த திமுக மக்கள் விரோத அரசு எங்களுக்கு தேவையில்லை. பச்சை தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அந்த மகத்தான மக்கள் தீர்ப்பை பெறுகிற வரை கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தாய் கழகத்தின் வழிகாட்டுதலோடு இந்த திண்ணை பிரச்சாரத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி மாபெரும் வெற்றி அடைகிற வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்வதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய லட்சியம். 200 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டப்பேரவையில எதிர்கட்சிகளோட பேச்சுக்களை நேரலையில ஒளிபரப்பு செய்யறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு. அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சிகளோட பேச்சு காட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்தா அது தேர்தல் வாக்குறுதிகளில சட்டசபை நிகழ்வுகளை நேரலையிலே ஒளிபரப்பு செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி, ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டசபை நடத்துவோம் என்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆனால் அவர்கள் இந்த மொத்த 5 ஆண்டுகளிலே 4 ஆண்டுகளில் கூட அவர்கள் நடத்தவில்லை. இந்த நேரலை என்பது பார்த்தீர்கள் இன்றைக்கு பாரபட்சம், அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி சட்டசபையிலே நேரலையில இருந்து தொடங்குகிறது. அவர்கள் பேசினால் அதற்கு டெக்னிக்கல் ஃபால்ட் வரமாட்டேன் என்கிறது, எதிர்கட்சி தலைவர் பேசினால் உடனே டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சபாநாயகர் அதற்கு நியாயம் கற்பிக்கிறார். இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை, இது ஒரு ஜனநாயக படுகொலை. எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறார், என்ன மக்கள் பிரச்சனை பேசுகிறார், என்ன அவைக்கு கொண்டு வருகிறார் என்று தெரிந்தால்தான் அதற்கு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் அமைச்சருடைய பதில் மக்களுக்கு புரியும். இது என்னன்னா ஊமப்பட மாதிரி இவங்க அவங்க பேசுறதை மட்டும் காட்டுகிற போது இது வடக்கு எது தெற்கு எது கிழக்கு எதுன்னு தெரியாம இந்த நிலைதான் சட்டசபையில் நிலவுகிறது. இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை, ஒரு சர்வாதிகாரம், ஒரு காட்டு தர்பார். இதற்கு மக்கள் மிக விரைவிலே தீர்வு காண்பார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அப்போது சட்டசபையில ஜனநாயகம் காப்பாற்றப்படும். திராவிட மாடல் ஆட்சியில் தான் உயர்கல்வி முதலீடு பெற்றிருக்கிறதா அமைச்சர். இப்ப அவங்க 4 வருஷத்துல இந்த மாதிரி சொல்றாங்க.
பள்ளிக்கல்வித்துறையிலே புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் 14 வகையான கல்வி உபகரணங்கள் காலனியிலிருந்து கணினி வரை கொடுத்த காரணத்தினால்தான் பள்ளிக்கல்வித்துறையிலே நாம் சிறந்திருந்த காரணத்தினால்தான் உயர்கல்வித்துறையிலே அங்கே சேர்க்கை வீதம் அதிகமாகி இந்திய அளவிலே தமிழகம் உயர்ந்திருக்கிறது. இதை மறைத்துவிட்டு புரட்சித் தலைவி அம்மாவுடைய உழைப்பாலே, புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் உழைப்பாலே, புரட்சித் தலைவர் உழைப்பாலே கிடைத்த அந்த விருதை இப்போது அவர்கள் அபகரிக்க நினைக்கிற புள்ளி விவரம் தான் அவர்கள் கொடுக்கிற புள்ளி விவரம். உண்மையான விருதுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தந்தார். 14 வகையான கல்வி உபகரணங்களை நம்முடைய இதயதேவ புரட்சித் தலைவி அம்மா தந்தார். அதை தொடர்ந்த புரட்சித் தமிழர் எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீடை தந்தார். அதனால்தான் அரசு பள்ளியிலே மாணவர் சேர்க்கை அதிகமானது. உச்சநீதிமன்ற கருத்து தெரிவித்தோம். செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் ராஜினாமா பண்ணாது எப்படி பாக்குறீங்க? அந்த மர்மம் தான் தலைவரே. மொட்டை போட்ட எனக்கும் தெரியல, தொப்பி போட்ட உனக்கும் தெரியல. அவரை தியாகின்னு சொல்றாரு முதலமைச்சர். நீதி அரசரே சொல்றாங்க உனக்கு அமைச்சர் பதவி. நீங்க பிராமண பத்திரத்துல அபிடவேட்ல என்ன சொன்னீங்க? நாங்க அமைச்சர் இல்ல, சாட்சியை நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கினீங்க. மெரிட்ல நீங்க ஜாமீன் வாங்கல. ஆகவே நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்ததற்கு பிறகு அமைச்சர் பதவி ஏற்பது என்பது உண்மைக்கு புறம்பானது. ஆக நீங்கள் கொடுத்த அந்த பிராமண பத்திர அபிடவேட்டுக்கு மாறாக செயல்பட காரணத்தினால நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா, கைதியாக தொடர வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதியரசர் திங்கட்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஒருவேளை அவங்க அப்பீல் போயிருக்கிறதா சொல்றாங்க. அது நீதிமன்ற நடவடிக்கையை பொறுத்து தான் அது என்ன. அதிமுக கூட்டணியில தாவக இணைய வாய்ப்பு இருக்கானா? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடுலாம் நடத்திருக்காங்க. உங்க எண்ணம் நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தோட கேட்குறீங்க. நல்லதாவே நடக்கட்டும். நல்ல கேள்வி. இப்ப நாங்க திண்ணை பிரச்சாரத்துல துண்டு பிரசுரங்களை கொடுக்கிற போது எல்லாருமே சிரித்த முகத்தோடு அந்த துண்டு பிரசுரம் வாங்குறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல இந்த திண்ணை பிரச்சாரம் எப்படின்னா மக்களுடைய நாடி துடிப்பு, பல்ஸ் ரேட், அதை நாங்க நேரடியா பாக்குறோம். இப்ப ஒரு மாவட்ட செயலாளர் நாளைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய கருணையினால வேட்பாளராக வருவார். அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதை உடனடியா அரசின் கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்க தயாராகிறோம். இங்க பாருங்க, இந்த பெட்டி வச்சிருக்கிறாரு அவரு. இந்த பெட்டி அந்த பெட்டி கிடையாது, இது வேற பெட்டி. இப்ப இந்த போலி வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதை நீதிமன்றத்துடைய கவனத்துல கொண்டு போன ஒரு மாவட்ட செயலாளர் என்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பாராட்டப்பட்ட மாவட்ட செயலாளர் நம்முடைய ராஜேஷ் அவர்கள் ஏறத்தாழ பல ஆயிரம் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் அதை கண்டறிந்து நீக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று தீர்ப்பை நம்முடைய ராஜேஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரி போலி வாக்காளர்கள், போலி வாக்குப்பெட்டி, போலி குறைதீர்க்கும் பெட்டி, இதெல்லாம் திமுக. நம்ம எல்லாம் உண்மையான வாக்காளர்கள், உண்மையான குறைதீர்க்கும் முகாம். ஆகவே அது நமக்கு சாதகமாக என்ன நடக்குமோ அது நடக்கும். சட்டப்பேரவையில துரைமுருகன் மு.க. ஸ்டாலின் ஒரு அமுக்கணும், மூக்க அழகிரி ஒரு வாயாடினா அதுக்கு மூக்க அழகிரியை நம்ம நம்பலாம் அப்படின்னு ஒரு கருத்தை கலைஞர் துரைமுருகன் கிட்ட சொன்னதா இன்னைக்கு சட்டப்பேரவையில சொல்லியிருக்காரு. இது நீங்க இது அவை முன்னவர், அவர் வாய்ச்சொல் வீரர், அவர் மனக்குறையா அவர் சொல்லியிருக்காரு. பாவம், அவர் என்ன தாக்கம் இருக்கோ அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. இதுதான் தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு அது அவங்க பாடு. நமக்கு என்ன அதை இருப்பா அவர் என்னன்னு கேட்டு அவர் கோச்சுக்கிற போற. அதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா அது விவாதிச்சா அவங்க மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி நிறைவேற்றிக்கிட்டாங்க. இது வரைக்கும் ஹிட்லரா இருந்தவர் இடியமனா மாறிட்டாரு. எப்ப அன்னை தெரசாவா மாறுவாருன்னு நாங்க எதிர்பார்த்திருக்கோம். மாறலைன்னா மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த அரசே நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு. கள்ளச்சாராய சாவுல நீதிமன்றம், நீதி அரசர்கள், காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்குதுன்னு கேட்டாங்க. அதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்றம், இப்போ பாலியல் வன்கொடுமையில நீதிமன்றம் இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு உயர் அதிகாரி, பெண் IPS அதிகாரியை இடஒதுக்கீடை பற்றி அதில் முறையாக வேலை வாய்ப்பிலே TNPSC கடைபிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்திற்காக அலுவலகம் எரிக்கப்பட்டது. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நான் அலுவலகத்துக்கு சென்றிருந்தால் என் உயிர் போயிருக்கும் என்று DGP இடத்திலே ADGP பெண் IPS அதிகாரி அவங்க புகார் மனு தெரிவிக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு தெரியல. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியும். நன்றி.